இப்போ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் இந்த காலில் வந்து பார்த்தோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் அந்த உணர்வற்ற சூழ்நிலை சென்சேஷன் கம்மியாக இருக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் நம்ம கொடுக்குறது. ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த ஸ்பைனல் கார்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுலேயும் வந்து ஸ்பைனல் கார்டில் இந்த இடத்துல இருந்து நல்லா அந்த வழக்க வச்சு மெதுவாக அப்படியே 2 மினிட்ஸ் ஸ்பைனல் கார்டுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த கட்டையை நடுப்புற வச்சிடணும், அப்படியே லைட்டாக ப்ரெஷர் அப்படியே கொடுத்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்பைனல் கார்டு ஆக்டிவேட் பண்ணால் தான் அந்த மோட்டார் நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதனால் வந்து முதுகு தண்டு ஓட்டத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் நல்லா சிறப்பான முறையில் போகும், பிரெயினுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். அதனால் வந்து சர்வைக்கல், அந்த தொராசிக்கல், லம்பார் இந்த 3 ஏரியா கொடுக்குறோம். இந்த 3 ஏரியா மெதுவாக வந்து 2 மினிட்ஸு நீங்கள் வந்து பார்த்து மெதுவாக விட்டு விட்டு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கணும். அப்படியே விட்டு விட்டு இன்டர்மீடியட் ப்ரெஷர் மெதுவாக கொடுக்கணும். அப்படியே வந்து கால்களுக்கு மெதுவாக கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த தைலத்தை கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். தைலத்தை அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்கணும். இந்த பக்கம் வந்து எலும்பு சர்வைகளுக்கு மெதுவாக கொடுக்க கொடுக்க கழுத்து நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகும். கழுத்து பகுதி தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் நல்லா சிறப்பாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த சிஸ்டம் வந்து உதவும். இது கீழே அந்த தொராசிக்கல்லேருந்து இந்த பொசிஷனில் வச்சு அப்படியே மெதுவாக கீழே கொண்டு வரணும். மேலே அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா இதில் ஒரு 10 தடவை அப்படியே மெதுவாக கொண்டு வந்துட்டு கீழே இருந்து இந்த பகுதியை கொடுக்கணும். மேலே தூக்கி இருக்கு கொடுக்குறது அப்படியே கொடுக்கணும். சென்ட்ரலில் வந்து சோலார் பிளக்ஸ் பாயிண்ட். இது இந்த சோலார் பிளக்ஸ் பாயிண்டில் கீழே கொண்டு வந்தோம்னா சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மாதிரி சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் நரம்பு மண்டலம் வந்து இந்த சோலார் பிளக்ஸ்லேருந்து கொண்டு போகுது, நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதை கொடுத்துட்டு இது வந்து லிம் கிளாண்ட், இந்த இடத்துலையும் நல்லா முடிச்சுகள் கொடுத்தனால கால்களுக்கு உள்ள நரம்பு மண்டலங்களும் தசைகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சென்சேஷன் கொடுக்கறதுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த பகுதி. இது மேலேயும் கொடுக்கறதுனால கால்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து ஆக்டிவேட் நர்வ் சிஸ்டம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். மேலே கொடுக்கறதுனால விரல்கள் வந்து முக்கியமானது. இந்த விரல்களுக்கு நம்ம நல்லா கொடுக்குறோம். இந்த 5 விரல் மேலேயும் 2 நிமிஷம் அப்படியே 1 நிமிஷம் அப்படியே கொடுக்கறதுனால நல்லா வந்து ரத்த ஓட்டமும் ஆக்ஷன், அதே போல் நரம்பு மண்டலம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். கால்களுக்கு அந்த சென்சேஷனை ஆக்டிவேட் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள கால் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் கால் ஃபுல்லாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். மெதுவாக எல்லா இடங்களும் கொடுக்கும்போது ஆர்கான் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், யூரின் நல்லா போகும்.
ஹீட்டு கொடுத்து கொஞ்சம் கொடுத்தோம்னா கால் நல்லா சென்சேஷன் வரும் காலுக்கு. கால்லாம் தான் யூரின் பிளாக் ஆகாம பார்த்துக்கணும். யூரின் பிளாக் ஆக வைக்க தான் செய்யும். யூரின் ஆமாம் ஆமாம் வலி அதிகமாக இப்போ எல்லாம் வலி குறைஞ்சிருக்கும். நல்லா சூடு வருதா? ஹீட் இருக்கா? ஆமாம் சென்சேஷன் இருக்குது காலில். இந்த பகுதியெல்லாம் கால் வலி இருக்கா? இங்கே ஆமாம் நல்லா சென்சேஷன் இருக்கு. நல்ல இப்போ கால்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த கிப் ஜாயின்லேருந்து இது வரைக்கும் அந்த உணர்வற்ற சூழ்நிலை இருந்ததுனால நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டமும் வர்மா மசாஜ் ஹீட் தெரப்பியும் இப்போ கொடுத்துருக்கோம். இதனால வந்து நல்ல சென்சேஷன் ஆகும். காலை மேலே தூக்குப்பா, மேலே தூக்கு. இந்த அளவுக்கு வந்து காலை தூக்குது, நல்லா தூக்கு. இன்னொரு தடவை இந்த அளவுக்கு வந்து கால் சென்சேஷன் இல்லாமல் இருந்தது. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜியும் வர்மா கொடுத்ததுக்கப்புறம் கால் நல்லா தூக்குது. அதனால இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் நரம்பு மண்டலம் கால்களில் அழுத்தம் கொடுக்கும்போது நரம்பு மண்டலம் நன்றாக தூண்டப்படுது, தசை மண்டலம் தூண்டப்படுகிறது, பிரெயினுக்கு ஆக்டிவேட் கிடைக்குது. கால்களில் இருக்கக்கூடிய தசைகளும் ரத்த ஓட்டமும் பிளட் வெசல்ஸ் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் கிடைக்குது. அதனால ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நல்லா வந்து கால் சென்சேஷன் இல்லாமல் வந்தது, நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஒரு 4 சிட்டிங் அவர் எங்க இருந்து கொடுத்தாருன்னா சூப்பரா நல்லா வந்துடும். இப்ப காலை அசை, இப்ப அப்படி அசை சொல்லுங்க. காலை இப்படி இப்படி தூக்கி வை எங்க மேல. இன்னொரு தடவை அப்படி கொண்டு தூக்கி வை. கொஞ்சம் மேல தூக்க காலை பார்ப்போம். ஆமா, கால் சென்சேஷன் இல்லாமல் இருந்தது. நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுக்க நல்லா வந்து நரம்பு மண்டலம் தூண்டுவதனால கால்களுக்கு ரத்த ஓட்டமும் ஆக்ஷனும் சீராக கிடைச்சி இந்த மோட்டர் நர்வ் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸு நம்ம கால்களுக்கு முறையாக சிஸ்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நல்ல ஆக்டிவேட் ஆகும். 25 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 94446062 882255455847. கால்பாத சிகிச்சை எடுப்பதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும். இப்போ வந்து கால்களுக்கு உணர்வற்ற சூழ்நிலை, நடக்க முடியாத சூழ்நிலை இருந்ததை வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இது போல் ஃபுல்லாக கொடுத்துருக்கு. காலை கொஞ்சம் நல்லா தூக்கம் மேலே, காலை அப்படி மடக்கி பாருங்க, மடக்குங்க. நல்லா மடக்குங்க. காலை அப்படியே வச்சுக்க. நல்லா காலை கொண்டு வாங்க. கால்களுக்கு சென்சேஷன் இல்லாமல் இருந்ததை ரிஃப்ளெக்ஸாலஜி கொடுத்து கால்களை தூக்குவதற்கும் மடக்குவதற்கான சூழ்நிலையை ஒரு சிட்டிங்லேயே நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். 100% ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டுவதற்கும் மஸ்குலர் சிஸ்டத்தை தூண்டுவதற்கும் அற்புதமாக பயன்படுது. எனவே அனைவரும் ரிஃப்ளெக்ஸாலஜியை கற்று பயன்பட நன்மைகள் உண்டாகும். டாக்டர் ரவிச்சந்திரன் 25 ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர். ரிஃப்ளெக்ஸாலஜி சிகிச்சை பெறுவதற்கும் பயிற்சி பெறுவதற்கும் அணுகவும். டாக்டர் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. 9444611062. நன்றி, வணக்கம்.